வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் மசாலா பன்னீர் பன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: உப்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சர்க்கரை, தண்ணி தேவையான அளவு, 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 3/4 கப்பு மைதா. இப்போ பவுலில் சுடுதண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம். அதையே இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஈஸ்ட்டு 1 டீஸ்பூனு, இதையும் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ மைதாவை கொட்டிக்கலாம். அதில் உப்பு 1 டீஸ்பூன், இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஆயில் நான் 2 டீஸ்பூன் விடுறேன். இப்போ மறுபடியும் 1 டீஸ்பூன் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஆயிலை. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா பிசைஞ்சு நம்ம 2 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். இப்போ துணி போட்டு மூடிடலாம். இல்லைனா பிளேட் இருந்தாலும் பிளேட்டை வச்சு நீங்கள் மூடிடுங்க. 2 மணி நேரம் ஊறட்டும். பன்னுக்குள்ளே ஸ்டவ் பண்ணுறதுக்கு பன்னீர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சிறிதளவு, கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், வெங்காயம் தேவையான அளவு, தக்காளி 4, கஸ்தூரி மெட்டி 1 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு சிறிதாக கட் பண்ணிக்கோங்க, கொரியண்டர் பவுடர் 1 டீஸ்பூனு, ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பன்னீர் 200 கிராம், பிளாக் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக போடாமல் இந்த மாதிரி சிறுசாக நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு சிறுசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சிறுசாக கட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ வானிலையில் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்படின்னா இஞ்சி பூண்டு நான் சிறுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஜீரகத்தூள் இல்லைன்னா ஜீரகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க நல்லா. இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து இது நல்லா வதக்கி விடுங்க. சிம்லேயே வச்சு வதக்கலைன்னா நம்ம கருகிரும். இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா மசியணும். இப்போ இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வேகும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சு விடுங்க. இதில் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். பன்னீர் சீக்கிரம் வெந்துடும். பிளாக் பெப்பர் பவுட்ரு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ கஸ்தூரி மெத்தி லீவ்ஸு போட்டாச்சு. பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பன்குள்ளே
இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. இப்போ கை வச்சு அமுக்கி விட்டு மைதா மாவு கொஞ்சம் போட்டு ஒரு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம 2 பீஸாக இதை பிரிச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருட்டியாச்சு. இதில் தேவையான அளவு சீஸ் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸு, மசாலா பன்னீர் இதையும் வச்சுட்டு சைடில் தண்ணி தடவிக்கலாம். ஏன்னா 2 ஒட்டுறதுக்காக. இப்போ தண்ணி தடவலைன்னா அது ஒட்டாது. இப்போ மேலே பட்டர் தடவிக்கோங்க. ஒரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸு மேலே அப்படியே தூவி விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது 4 பாகமாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஓவன் பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சுருங்க. குக்கரில் கல்லுப்பு போட்டுட்டு மேலே ஒரு பவுல் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிடலாம் 10 நிமிஷத்துக்கு. கேஸ்கட்டு மேலே விசிலெல்லாம் எடுத்துடணும். இப்போது ப்ரீஹீட் ஆகிடுச்சு 10 நிமிஷம். இப்போ நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். இது லோ ஃப்ளேம்லேயே 30 நிமிஷம் வேகணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. மசாலா பன்னீர் பன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், உள்ளே இருக்கிறது அப்படி லேயராக தெரியுது. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.